அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசியோட செப்டம்பர் மாத பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செவ்வாயை நட்பு கிரகமாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் தொழில் விஷயத்தை பொறுத்தவரை சிறப்பாக அமையுங்க. கடின உழைப்பு தேவைங்க. ஆனால் வேலையில் ரொம்ப பொறுப்பாக செயல்படுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் சில இடையூறு வர வாய்ப்பு இருக்குதுங்க. பேச்சில் கவனமாக இருக்கணுங்க. கருத்து வேறுபாடு நிலவுங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சில ஏற்றத்தாழ்வு, ஈகோ பிரச்சனைகள் வருங்க. திருமண வாழ்க்கையை பொறுமையாகவும் புரிதலுடனும் செயல்பட்டால் உங்களோட திருமண உறவு மேம்படுங்க. செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை பணவரவு நல்லா இருக்குங்க. பண சிக்கல்கள் தீருங்க. பல வழியில் செல்வம் குவிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுக்காக டெய்லி தியான பயிற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடலாங்க. மாணவர்களோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சில சவாலான விஷயத்தை சந்திக்கிற மாதிரி தாங்க இருக்கும். பல தடைகள் கூட வரலாங்க. ஸோ படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் அன்பர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தனித்துவமாக திகழும் உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் யோகமான மாதமாக இருக்குங்க. சூரியனால் பொறுப்பு கூடுங்க. வேலைப்பளு அதிகரிக்கும். பணிபுரிபவர்களுடன் ஒரு இடைவெளி ஏற்படுங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும். சுக்கிரனால் பணவரவு திருப்தி தருங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. வேலையில் இருந்த நெருக்கடி விலகும். முயற்சியில் வெற்றி உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியில் உண்டாகுங்க. யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை உயருங்க. வரவேண்டிய பணம் வீடு தேடி வருங்க. பணியாளர்களால் லாபம் அதிகரிக்குங்க. பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்கங்க. முடங்கி கிடந்த உங்களோட தொழில் முன்னேற்றம் அடைய இந்த மாதம் நல்ல மாதமாக அமையுங்க. குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. திருமண வயதினருக்கு வரக்கூடிய வரன் நல்ல வரனா அமையுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. பெண்களுக்கு கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு எல்லாமே விலகி நல்லா இருப்பாங்கங்க. தந்தை வழியில் லாபம் உண்டாகுங்க. கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான நேரம் இந்த மாதங்க. ஒரு சிலர் புதிய இடத்தை வாங்குவாங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1, 6, 10ங்க. தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் எல்லாமே உண்டாகும். சங்கடங்கள் எல்லாமே நீங்கி போயிடுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களை பற்றி தாங்க. தெளிவான சிந்தனையுடன் திகழும் உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையுங்க. குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. சமூகத்தில் அந்தஸ்தும் உங்களுக்கு உயருங்க. ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்குங்க. குருவால் பணியிடத்தில் இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளியூர் வாசம் சிலருக்கு ஏற்படலாங்க. இதுவரை சந்தித்த எல்லா பிரச்சனை, சோதனை எல்லாத்துக்குமே எல்லாமே உங்களை விட்டு விலகுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட எல்லா தடையும் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து அப்படின்னு எல்லா எதிர்பார்ப்புமே உங்களுக்கு நிறைவேறுங்க. வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. பொருள் சேருங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. ராகுவால் பல வழியிலையும் வருவாய் வருங்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க.
புதிய நட்பும் அமையும். கலைஞர்கள் கனவு வந்து எல்லாமே நனவாகுங்க. விவசாயிகள் எதிர்பார்த்தது நிறைவேறுங்க. மாணவர்களை பொறுத்தவரை, உயர்கல்வி பயிர்ற மாணவர்களை பொறுத்தவரை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம, வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உங்களோட அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 20, 6, 11, 15ங்க. குலதெய்வ வழிபாடு அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரம் உள்ளவங்க தாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு வாழும் உங்களுக்கு பிறக்கும் மாதம் முன்னேற்றமான மாதம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் தெய்வ அருள் உண்டாகுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமா முடியுங்க. நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம வந்தவங்க அந்த நிலை மாறி குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் அமையுங்க. இழுபறியா இருந்த எல்லா முயற்சிக்கும் இப்ப காலம் கடந்து எல்லா முயற்சியுமே சுமூகமாகி வெற்றி உண்டாகுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. நம்ம செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடை எல்லாமே நீங்கி லாபம் உண்டாகுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகி தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் உண்டாகுங்க. அரசியல்வாதிகளோட நிலை உயருங்க. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிலாம் நீங்கி விவசாயத்தில் நல்லா செழிப்பா இருப்பாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுடைய போட்டித் தேர்வில் வெற்றி உண்டாகுங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போய் வருவீங்கங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, 9, 15ங்க. தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று செழிப்பாக இருப்பீங்கங்க. திருமண வயதினரை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்குங்க. நல்ல வரன் அமையுங்க. செய்கிற தொழில் எல்லாமே நல்லதாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு சொத்து சேருங்க. இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கான செப்டம்பர் மாத பலனை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.